ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா எக்ஸலண்ட்டான ஆன்மீகம், மனோதிடம்னா நம்மள வேறு லெவல். சைக்காலஜிஸ்ட்டு மனதை பக்குவப்படுத்தி தர்றாங்களா அல்லது டிசைன் பண்ணுறாங்களா, குறைகளை கண்டுபிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஏங்கில் போகிறாங்க, நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க. நான்லாம் மனதை தெளிவுபடுத்தணும், மனதை தெளிவாக வச்சுக்கணும். மனதுங்கிறது ஒரு பூமி, அந்த மனதுங்கிற பூமியில் நல்லதை விதைச்சு நல்ல மரத்தை வளர்த்தி அது நல்ல கனிகளை அடையணும்னு நான் சொல்லுவேன். ஸோ மனப்பக்குவங்கிறது தான் உலகத்தில் எல்லாத்தோட பெருசு. என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் மனதை பக்குவமடையும், நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஃபைன். நம்ம இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் குரு 4ஆம் வீட்டில் உச்சங்கிறது தப்பு. காரணம் என்னென்னா, ஒன்று குரு சாரத்தில் ஒரு மாதத்துக்கு இருப்பார். ஒரு மாதத்துக்குள்ளார 15 நாள் தான் ஆக்சுவலி. அதன் பிறகு குரு சனி சாரத்துக்கு போவார், அப்புறம் புதன் சாரத்துக்கு போவார். புதனும் சனி யார் உங்களுக்கு வச்சு பாருங்கள். புதனும் சனியும் 3க்கு 6க்கு அதிபதி கெட்டவன், 11க்கு அதிபதி பாதகஸ்தானாதிபதி. அப்போது கடனை கொடுக்குறான், நோயை கொடுக்குறான், எதிரியை கொடுக்குறான், தோல்வியை கொடுக்குறான், பயத்தை கொடுக்குறான், தைரியம் இல்லாமல் பண்ணுறான், ஆபத்தை தர்றான்னு வருது 4ஆம் வீட்டு குரு. சுகத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான், அம்மாவுக்காகாது, நிம்மதிக்காகாது. ஸோ இது ஒரு நல்ல காலம் அல்ல. ஆனால் குரு 9ஆம் பாரியாக சனியை பார்க்குறான், 7.5 சனியை. ஸோ அவன் கண்ட்ரோல் ஆவான், 7.5 சனி கண்ட்ரோல் ஆகும். ஆனால் 4ஆம் வீட்டு குரு நிம்மதியை கெடுக்கிறான், சுகத்தை கெடுக்கிறான். அப்போ இந்த உடல் நலம், உடம்பு மனசு நலம், உடம்பு மனசு கேடு, இதுதான் ப்ராப்ளம். அப்போ உடம்பை மனசை நன்றாக வைத்து கொண்டால் மேசராசிக்கு எந்த குறையுமே இல்லை இந்த 5 மாதத்தில்.